அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை எப்படி கட்டுப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எளிமையான முறையில் இந்த காய்கறிகளை சாப்பிட்டு எப்படி நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறது, சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தி வாழ்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்மளோட முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாருமே பார்த்திங்கன்னா பழைய சாதம் சாப்பிட்டாங்க, ராகி கூழ்லாம் சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு அவங்க ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் எல்லாருமே விதவிதமான சாப்பாடுகள், பீஸா, பர்கர் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சாப்பிட்டு நம்ம பலவிதமான பிரச்சனைகளை நம்ம நிறையா நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம மீண்டு எப்படி சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தி நம்ம ரொம்ப நாள் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ்சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயத்தை நம்ம தோலெல்லாம் உரித்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக ஒரு விரல் அளவுக்கு ஒரு இஞ்சி துண்டை எடுத்துக்கோங்க. அந்த இஞ்சி துண்டையும் தோல்லாம் நீக்கி நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்து நம்ம 2 நாளைக்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இதை குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக நமக்கு சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மதியான சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா, இந்த வாழைப்பூவை நம்ம உணவில் தாராளமாக எடுத்துக்கலாங்க. இந்த வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா துவர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறனால இது சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான அதிக சக்தி இந்த வாழைப்பூவுக்கு நிறையவே நிறைஞ்சிருக்கு. அதனால நம்ம தாராளமாக நம்ம வாழைப்பூவை வாங்கி அதை சமையல் பண்ணி அது பொரியல் செஞ்சு நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். இல்லை வாழைப்பூவில் ஜூஸ் எடுத்து குடித்து சாப்பிட்லாம். இல்லை அதை நீங்கள் ஒரு பொரியல் மாதிரி செஞ்சோ அல்லது ஒரு கூட்டாக செஞ்சோ சாப்பிட்லாம். நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு இந்த வாழைப்பூவை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு வந்துடும். இந்த டிப்ஸை நீங்கள் தாராளமாக ஒரு வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணலாம், அல்லது 2 தடவை கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. வாழைப்பூ ரொம்பவே நல்லது தான் உடம்புக்கு. டிப்ஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பூண்டு தாங்க. அந்த பூண்டு இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கான தன்மை பூண்டுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம ரசம் வைக்கும்போது தாராளமாக நிறையா பூண்டு போட்டு நம்ம ரசம் வைக்கலாம். அது நமக்கு சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, பூண்டு ரசம், பூண்டு குழம்பு இதெல்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய சர்க்கரையோட அளவும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இதை நம்ம தாராளமாக பூண்டை பயன்படுத்தலாம். இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பூண்டை தட்டி பாலில் போட்டு கூட குடிப்பாங்க. அப்படி குடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சர்க்கரையோட அளவு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நல்லாவே நமக்கு குறைஞ்சி வரும். இந்த மாதிரி பூண்டை நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி விதத்தில் நம்ம செஞ்சு நம்ம சமையல் பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சர்க்கரையோட அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கண்டிப்பாக வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே இந்த பூண்டை மறந்து போயிட்டோம். இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள் பயன்படுத்தினதான், அதை தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட்றோம். அப்படின்னும் போது நம்ம நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த பூண்டு நமக்கு ரொம்பவே உதவியாகவும் இருக்குது. சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிராக்கலி தாங்க. இந்த பிராக்கலியை நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நமக்கு சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டுக்குள்ள கண்டிப்பாக நமக்கு வந்துடுங்க. இந்த பிராக்கலியை பார்த்திங்கன்னா வேக வச்சு நம்ம ஒரு 1/2 கப்பு நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். வாரத்தில் ஒரு தடவை நம்ம கண்டிப்பாக அந்த உணவில் சேர்த்துக்கலாம். இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த பிராக்கலியில் பார்த்திங்கன்னா புரதச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் மெக்னீசியமும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படின்றப்ப நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதோடு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஜீரணத்தன்மையும் நமக்கு வேகமாக ஜீரணிக்கக்கூடிய தன்மையும் இதில் நிறையவே இருக்குது. அதனால் நம்ம சாப்பிட்டுட்டு இது சேராமல் ஆகிடுமோ, ஜீரணிக்காமல் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட தேவையே இல்லை. நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல செரிமானமாகும். இது ரொம்பவே நல்லது டிப்ஸ் தான். இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மளோட சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரதை நம்மளே பார்க்க முடியும். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தயிர் தாங்க. இந்த தயிர் பார்த்திங்கன்னா நமக்கு சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டில் தயிரை நம்ம பயன்படுத்தலாம். பயன்படுத்தும்போது பார்த்திங்கன்னா சர்க்கரையோட அளவு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கண்டிப்பாக வரும் நமக்கு. அது மட்டும் இல்லை, இதயத்தையும் ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் இந்த தயிர் நமக்கு ரொம்பவே பயன்படுது. இதய துடிப்பை பாதுகாக்கிறதுக்கும் இந்த தயிர் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நம்ம தாராளமாக நம்ம இந்த தயிரை நம்ம சாப்பாட்டில் நம்ம எடுத்துக்கிடலாம்.
அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பாதாம், முந்திரி, பருப்பு வகைகள் தாங்க. இந்த பாதாம், முந்திரி, பருப்பு வகைகளை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றது நமக்கு நல்லாவே புரியும், நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லைங்க, கொட்டை வகைகள் இருக்கக்கூடிய எல்லா விதமான விதைகளும் காய்கறிகளையும் நம்ம சேர்த்துக்கலாம் உணவில் வந்து. பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாகற்காயை நம்ம எடுத்துக்கலாம். பாகற்காயில் கொட்டையோடு நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய சான்சஸ் பாகற்காயில் அதிகமாகவே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த எலுமிச்சை பழம்ன்ற கூட எலுமிச்சை லெமன் எடுத்து அதில் உப்பு போட்டு ஜூஸ் போட்டு நம்ம அதை குடிக்கும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த சர்க்கரையோட அளவு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கண்டிப்பாக நமக்கு வந்துடும். இதோடு சேர்த்து நீங்கள் பார்த்திங்கன்னா, அந்த கொய்யாப்பழம் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு சர்க்கரையோட அளவு கண்டிப்பாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் நம்ம தாராளமாக நம்ம டெய்லி வந்து உடற்பயிற்சி நம்ம செய்யலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா, பருப்பு வகைகள் நம்ம நிறைய சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, சாப்பாட்டில் அதுலேயும் நமக்கு சர்க்கரையோட அளவு கொஞ்சமாக குறைஞ்சி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நேரத்துக்கு சாப்பிடணும், சரியான டைமுக்கு சாப்பிடணும், சத்தான உணவுகளை நம்ம சாப்பிடணும். இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். அதுலேயும் தண்ணீர் சத்தான காய்கறிகள்லாம் நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது. தண்ணீர் சத்தான காய்கறிகள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த பீர்க்கங்காய், சொரக்காய் இந்த மாதிரி காய்களை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த சர்க்கரையோட அளவு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நல்லாவே வரும். இன்னும் பார்த்திங்கன்னா, ஒரு 10-11 மணி போல் பார்த்திங்கன்னா, வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம். டெய்லி வந்து அதிகமாக நம்ம தண்ணீர் குடிக்கலாம். தண்ணீர் எந்த அளவுக்கு குடிக்கிறோம் அந்த அளவுக்கு நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தி நமக்கு வந்து சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரதை நமக்கே நல்லா வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சர்க்கரை நோயாளிக்காரவங்க வந்து கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவை வந்து நம்ம குறைச்சி சாப்பிடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, புரத சத்து மிகுந்த உணவை வந்து கொஞ்சம் மிதமான அளவுக்கும் நம்ம சாப்பிடணும். நார் சத்து மிகுந்த உணவு வந்து அதிகமாகவும் நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நார் சத்து அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் வந்து நார் சத்து நிறையவே இருக்குது. இந்த மாதிரி உணவுகளை நம்ம அதிகமாகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நமக்கு ஒரு கட்டுப்பாட்டில் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லவ்சுடர் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.